அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அவர் மக்களிடம் கூறினால் அவரது வறுமை அகற்றப்பட மாட்டாது. அவர் அதை அல்லாஹ்விடம் கூறினால் உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ உணவு தருவதன் மூலம் அவருக்குள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அவர் மக்களிடம் கூறினால் அவரது வறுமை அகற்றப்பட மாட்டாது. அவர் அதை அல்லாஹ்விடம் கூறினால் உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ உணவு தருவது மூலம் அவருக்குள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவுது திருமிதி. சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்களிடம் எதையும் கேட்காமல் இருக்கும் ஒருவருக்கு நான் சொர்க்கம் கிடைக்க வாக்குறுதி தருகிறேன். எனவே பிறரிடம் எதையும் கேட்க மாட்டேன் என்று என்னிடம் வாக்குறுதி கூறுபவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, நான் தங்களிடம் உறுதிமொழி கூறுகிறேன் என்று கூறினேன். இதை அறிவிக்கும் ஒரு அறிவிப்பாளர் கூறுகிறார், சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் உறுதிமொழி அளித்தது போன்றே அவர் எவரிடமும் எதையும் கேட்காமலேயே இருந்தார். அபூதாவுத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் ரொம்ப ரோஷக்காரன். அந்த ரோஷம் தன்னுடைய மக்களுக்கும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய கட்டங்களில் அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பார். அதுல ஒண்ணு, தன்னிடத்துல சொல்லாம தன்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள்கிட்ட போய் உதவி தேடிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்றதுல அல்லாஹ் ரொம்ப ரோஷப்படுவான். அவனுடைய வறுமை நீக்கவே மாட்டான். பெத்த தாய் தகப்பன் அவங்களுடைய அவங்கள்ட்ட தான் கேட்க சொல்லுவாங்க. மற்றவங்கள்ட்ட பிள்ளைகள் காசு வாங்குறத கூட சில தாய் தகப்பன் விரும்ப மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ள ஒரு மாணவன் நம்மகிட்ட ஓதுற அங்க கூட உதவி தேட வந்திருந்தாங்க கல்விக்காக. அந்த பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு கையில ஒரு 10 ரூபாய் கொடுக்கும்போது அந்த பையன் சொல்றான், ஹஸ்ரத் வேண்டாம், எனக்கு ஏடா இது பரிசா வச்சுக்கோ, இல்ல வேற யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு எங்க தாய் தப்பன்னு சொல்லியிருக்காங்க. வேண்டவே வேண்டான்றான். அவர் கல்விக்காக அவர் தந்தை இங்க நம்மள்ட்ட உதவி தராரு. கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, மனம் உதவி அளிக்கிறோன்ற மாதிரி உறுதி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தாய் தகப்பன் ரோஷத்தோடு குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோஷக்காரனாக இருக்கின்ற நேரத்தில் அவனிடத்துல கேட்கக்கூடிய ஒரு தருணத்தை விட்டு உலக மாந்தர்கள்ட்ட போயிட்டு எனக்கு இப்படி எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த காலத்திலையுமே என்ன செய்ய மாட்டான், இது பண்ண மாட்டான். ஒரே ஒரு கட்டம், அந்த கட்டத்துல வேற வழி இல்லாம வெக்கம் புடுங்கி திங்குது, வேற வழியே இல்லை, வாசல் திறந்திருக்குது. அந்த வாசல்ல தாராளமாக நீங்க கேட்கலான்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறாரு, அறிவிப்பு செய்யறாரு. அப்ப அந்த நேரத்துல அந்த மக்கள் உதவி செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, நம்ம என்ன செய்வோம், இந்த ஒரு சூழ்நிலையை போய் நம்ம சொல்லுவோம். உதவி தேடல் அவரு சூழ்நிலையை போய் சொல்லுவோம்னு சொல்லி ஒருத்தர் சூழ்நிலையை சொல்றாரு. சொல்லும் போது அவர்களுக்கு உதவி கிடைக்குதுன்னு சொன்னா இது என்ன செய்ய முடியாது. இதை பிச்சைன்னு சொல்லியோ, இதை உதவி கேட்டுட்டாரு அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லியோ நாம எது பண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு அரசனிடத்துல நம்முடைய கோரிக்கையை போய் நம்ம கேட்கிறோம். அப்ப முதலமைச்சர் இருக்கிறார், எல்லா விஷயங்களும் அவர் என்ன அல்லாவா எல்லாத்தையும் டீட்டெயிலா யார் யாருக்கு என்னென்ன குறை அப்படின்றத பாக்குறதுக்கு இல்லை. அப்ப அப்படின்னும் போது குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் தங்களுடைய தேவையாக இருக்கக்கூடிய குடிநீர் வசதி, கழிவு நீர் போக்குவரத்து, இது போன்றவர்களுடைய குறைகளை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக மறியல் நடத்துறாங்க. வெளியில என்ன செய்யறாங்க, எங்களுக்கு வேண்டும் வேண்டும்னு சொல்லி கோஷம் போடுறாங்கன்னா இந்த உதவி எந்த வகையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த ரோஷம் இருக்கிறது அல்லவா, அந்த ரோஷத்தை பாழ்படுத்தக்கூடியதாக இருக்கவே இருக்காது சகோதரர்களே. இது நம்முடைய உரிமை. அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயே சில மக்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அதை அதற்கு உமர் ரலியல்லாஹு பெருமையா நினைப்பாங்க. நீ இப்படிலாம் கேட்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. அந்த இடத்துல ரோஷம் அப்படின்றது ஒரு தேவை வந்த உடனேயே மக்கள்கிட்ட போறது. ஒரு தேவை வந்த அடுத்த நிமிஷமே, எனக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போய் கேட்கறது.
பணக்காரங்கள்ட்ட போய் கேட்கறது, தனக்கு உதவி வந்த உடனேயே அல்லாஹ்விடத்துல 2 ரக்காத் இஸ்திகாரா அல்லது சலாத்து ஹாஜத்து, இந்த சலாத்தை ஹாஜத்து தொழுது, ரப்பே எனக்கு நீதான் உதவி பண்ணணும், உன்னை விட எனக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி மன்றாடினான்னா ரசூல்லா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஒருவர் மற்றவங்கள்ட்ட எதையும் கேட்காமல் இருக்கும் காலம் எல்லாம் நான் உடனடியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்யறான், அவருக்கு கொடுக்குறான். அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் தாமதமாகவும் என்ன செஞ்சிடறான், கொடுத்துட்றான். அவர் வறுமையை நீக்கிடுறான். எப்போ அவர் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாரோ அந்த வறுமையின் வாசல் அல்லாஹு தஆலா பூட்டவே மாட்டான்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வாழக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு இது போன்ற ஒரு கையறு நிலைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். ஒரு மருத்துவமனை கஷ்டம் வருது, அது எல்லாராலும் எல்லா நேரமும் அப்படின்றது மாதிரிலாம் இல்லை. திடீர்னு அந்த ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்டுட்டு, ரப்பே இந்த மருத்துவமனைக்கு என்னுடைய தாயையோ அல்லது தகப்பனையோ அல்லது நான் பெற்ற பிள்ளைகளையோ சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது, நீ எப்படியாவது எங்களுக்கு என்ன செய், நீ ஒரு பெரிய உதவி நீ செஞ்சிரு, என் பிள்ளைகளை அல்லது என்னுடைய பெற்றோரை அல்லது என்னுடைய வயசானவங்களை நீ என்ன செய், நீ பாதுகாத்துருன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கொண்டு ஒரு ரோஷப்பட்டு கொண்டு போய் சேர்க்கிறான். அவனுடைய வறுமையினாலையும் அவனுடைய கஷ்டத்தினாலையும் தனியார்ல கூப்பிட்டாதானே நமக்கு கஷ்டம். மருத்துவமனை சாதாரணமான அரசாங்க மருத்துவமனையில கொண்டு இந்த ரோஷத்துக்காக கொண்டு சேர்க்கிறான். அல்லாஹு ரபுல் ஆலமீன் எப்படிப்பட்ட கருணையாளன்னா, அந்த அரசாங்க மருத்துவமனையில தனியார் மருத்துவமனையில கிடைக்காத சிகிச்சை அல்லாஹ் தஆலா கிடைக்க வச்சிருவான். எத்தனையோ மக்கள் அரசாங்க மருத்துவமனையில வைத்தியம் பண்ணி நீண்ட ஆயுளோடு சுகத்தோடு வாழக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. எத்தனையோ சக்சஸ் ஆன அறுவை சிகிச்சைகளை கூட மருத்துவமனைகள், அரசாங்க மருத்துவமனைகள் என்ன செஞ்சிருக்கிறது, காரியத்தை வெற்றியாக முடித்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அதனால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்த இந்த ஒரு மானத்தை என்ன செய்யக்கூடாது, கைவிடவே கூடாது. நம்முடைய வாழும் காலம் எல்லாம் எந்த ஒரு மூமினிடத்திலும் எந்த ஒரு மனிதனிடத்திலும் தேவையாகாமல், படைத்தவா எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுன்னா நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மற்றவனுடைய உள்ளத்துல அல்லாஹ் அந்த கருணையை வியாபிக்க செய்வான். அல்லாஹ் தஆலா அந்த கருணையை போடுவான். நீ போய் அவனுக்கு உதவி பண்ணிட்டு போய் புஷ் பண்ணுவான், தள்ளுவான், நமக்கே தெரியாது, நம்மளை அறியாம அவருக்கு நம்ம உதவி பண்ணுவோம். இது அல்லாஹ்வுடைய பெரிய அளவுக்குள்ள ஒரு அற்புதமான ரபுல் ஆலமீனுடைய ஒரு வசீகர ஒரு ஆற்றல் சகோதரர்களே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வாழக்கூடிய காலம் எல்லாம் உங்களையும் நம்மையும் எல்லா நேரமும் எல்லா காலமும் படைத்த ரப்பான அவனிடத்திலேயே கேட்டு அது உடனடியாக பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அப்படிப்பட்ட ஒரு கையறு நிலைகளிலிருந்தும் பரிதாபத்திற்குரிய நிலைகளிலிருந்தும் அடுத்தவர்களை எதிர்நோக்கக்கூடிய நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹி.